அதிகாரிகள் 30% இருக்கான், ஐஏஎஸ் அதிகாரிகள். அதிமுக ஆதரவு அதிகாரிகள் ஒரு 35% இருக்காங்க. பாஜக ஆதரவு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 35 பேர் இருக்காங்க. இதுதான். இப்போ அவர் மாற்றுவாரா சார் எல்லாத்தையும்? இல்லை, மாற்றணும். மாற்றவில்லை என்றால் விஜய் மாற்றப்படுவார். விஜய் நீங்கள் கருணாநிதி கத்தினார்ல, ஐயோ கொள்றாங்களேன்னு கத்தினாரா? ஜெயலலிதா ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாரா? நடந்ததா? அதே போல் விஜய்க்கும் சிறை காத்திருக்கு. விஜய் ஐயோ அப்பா கொள்றாங்களான சத்தமும் காத்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஊழல்வாதிகள் மக்களுடைய காசை கொள்ளையடித்ததை மீட்டு அரசு கஜானாவில் சேர்த்தணும். அதை செய்யலே. விஜயால யாருக்கு திமுகவில் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? யாருக்கு சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஊழல் பண்ணும் அத்தனை பேருக்கு சிக்கலாக இருக்கும். ஊழல்வாதிகள் அத்தனை அமைச்சர்களுக்கும் ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதிகாரி அப்படியே காட்டி கொடுத்துருவான். நீங்கள் அட்சய தீதி அன்னைக்கு ஜிஆர்டியிலிருந்து 50 கிலோ வாங்கி கொடுத்துருக்கான் அமைச்சர்கள் பூரா. நான் சொல்ல வழக்கு போட சொல்லுங்க. சேலம் எஸ்சிடிசியில் ஒரு அது மேனேஜர் ஒரு 7 லட்ச ரூபா, ஒரு கண்டக்டர் டிரைவர் ஒரே ஆள் தான் எஸ்சிடிசியில். கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கணும், டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கணும். எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 7 லட்ச ரூபா. 500 பேருக்கு காசை வாங்கிட்டு 700 பேருக்கு 7 லட்ச ரூபா படி 500 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காரு. நான் தான் பேரே சொல்கிறேன். சேலம் டெப்போ மேனேஜர் மோகன். இது வழக்கு போட்டால் உதயநிதி ஜெயிலிருந்து வெளியே வர முடியாது.